வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு மேற்காசிய கண்டத்தில் போர் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப தீவிரமாகவும் போயிட்டுருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு எல்லா உலகம் முழுக்கும் மிக பிரச்சனையாக இருக்குது. நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ புக்கிங் பண்ணாலும் உடனே வர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் கேஸ் அது பார்த்திங்கன்னா அதோட தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட விலையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. இதனால் நிறைய கடைகள் இன்றைக்கி மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தொழிலாளிகள் கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேலை இல்லை. சில பேர் அவங்களோட இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வேலை செய்கிறவங்கலாம் திருப்பியும் அவங்க அவங்களோட ஊருக்கே போகிற அளவுக்கு சில குடும்பங்கள் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடு, ஏன்னா கடைகள் மூடி இருக்குது, ஹோட்டல்கள் மூடி இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதனால் வந்து கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த இன்றைக்கி மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியலை. ஆனால் அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நமது பிரதமர் அவர்கள் பேசியுள்ளார். கோவிட் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பேசியிருக்காரு. அது என்ன கேட்டிங்கன்னா, இன்னொரு பீதியை உண்டாக்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரதமர் இந்த ஒரு பேச்சால் மக்கள் மத்தியில் இன்னும் அந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வருமா அப்படின்ற மாதிரி பீதி போயிருக்கு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்றது நமக்கு அது இன்னும் சரியாக புரியல. ஆனால் மக்களோட பீதி வெளியே வந்திருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா அது மக்களை பீதி அடைய, இதை பற்றி கோவிட்ன்ற வார்த்தையே அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அது வேற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். இப்போ அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பீதி அடைஞ்சிருக்காங்கன்னா, இனி தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகும். அதனால நம்ம வெளியே போக முடியாது, என்ன பண்ண போகிறோம். ஸோ இல்லைன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு கேஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு என்னெல்லாம் குக் பண்ண முடியும், சுடுதண்ணி வைக்க முடியும்னு பல விஷயங்கள் இருக்குது ஒரு குடும்பத்துலேயும் சரி. அதே மாதிரி நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி ஐடி டிபெண்ட்டாக நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அது நம்மளுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வெளியூர்லேருந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூரில் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ஹாஸ்டல்ஸில் மத்தியானம் சாப்பாடு இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேஸ் இல்லை. அவங்க வெளியே போய் சாப்பிட்னாலும் நிறைய கடைகள் மூடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி சொன்னதுனால இது ஒரு பெரிய பேசும் பொருளாகி மக்களை ஒரு பீதி அடைகிற மாதிரி கொண்டு போயிருக்கு. இது பிரதமர் எப்பவுமே ஒரு நாட்டோட பிரதமர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, டிசாஸ்டர் நடக்கும்போது, போர்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போது. ஸோ இது பெரிய பேரழிவு நடந்துட்டு இருக்கு அந்த பக்கம் மேற்காசியாவில். அப்போ இதில் பல விஷயங்கள் நமக்கு தட்டுப்பாடு வருது. அந்த மாதிரி டைமில் இன்னொரு டிசாஸ்டரை பற்றி இப்போ நம்ம எடுத்து அதை இதுவாக சொல்லக்கூடாது. அப்படி தான் மக்களும் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்களோட வெளியில் இருக்கவங்களும் பல ஊடகத்துறையெல்லாம் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா கோவிடில் அன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். உயிரிழந்தாங்க, எத்தனை பேர் வேலைவாய்ப்பு போயிடுச்சு, எத்தனை பேர் இங்கேருந்து நடந்தே போனாங்க பல ஆயிரம் கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் திருப்பி நம்மளோட ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை போகுது. இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்து இருக்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், தீவிரமாக என்ன நம்மளோட கவர்மெண்ட் பண்ணது, மத்திய அரசு அதுக்கான தீவிரமாக என்ன தீர்வை கொண்டு வர போகிறாங்க, மக்களுக்கு எந்த மாதிரி அது ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை அவர் சொல்லியிருக்கலாம். அது சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு பீதி கிளம்பி இருக்காது. நன்றி.